யூஸ் பண்ணுறதுக்கு எனி ரீசன் சார்? இல்லை சார், இது இந்த படத்துக்கும் இந்த கதைக்குமான சூழலுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு வார்த்தையாக இருந்தது. இப்போ நிறைய டைட்டில்ஸ் ரிப்பீட் ஆகுது. இப்போது நம்ம ஏற்கனவே பண்ண படம் கூட அது முன்னாடி 90s ஏர்லியராக வந்த கார்த்திக் சாருடைய படம் தான். நம்ம பண்ணது மட்டும் இல்லை, மற்ற ஃபில்ம் மேக்கர்ஸ் பண்ணுற படமும் லவ் டுடே ஆர் மெனி ஃபில்ம்ஸ், ஈவன் தனுஷ் சாரோட நிறைய படங்கள் கூட பழைய படங்களுடைய டைட்டில்ஸை ரிப்பீட் பண்ணியிருக்கு. பட் இது ஏதோ ஒரு சென்சேஷனுக்காக வைக்கப்பட்ட ஒரு டைட்டில் இல்லை. இந்த கதைக்கும் நான் ஒவ்வொரு முறையும் கதையோட தலைப்பை எழுதிட்டு அப்புறம் தான் ஸ்க்ரீன் பிளே எழுதுவேன். அந்த மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான தலைப்பாக ஃபைனல் டிராஃப்டில் நம்ம ஆரம்பிக்க முன்னாடியே எழுதி அதுக்கப்புறம் தொடங்கின ஒரு திரைக்கதை தான் இது. ஸோ இதுக்கும் கதைக்கும் ஆழமான ஒரு சம்மந்தம் இருக்கிறதுனால தான் இருக்குது சார். பெருமைப்படுத்துனீங்க. இதில் செம்மர கடத்தல்னாலே தமிழர்கள் தான் கடத்துறதா ஆந்திராவில் அடித்து கொள்ளுவாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இதில் தமிழர்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி சீன்ஸோ இல்லை, இது சார் எந்த சாராரையும் பெருமைப்படுத்துவதற்கோ இழிவுபடுத்துவதற்கோ எடுக்கப்படுற ஒரு படம் இல்லை. இது இருக்கிற சூழ்நிலையை ஒரு கமர்ஷியல் சினிமாவாக, அதே நேரம் சிந்திக்க வைக்கிற ஒரு சினிமாவாக ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு படமாக இருக்கும் இது. அதே மாதிரி கார்த்திகேயன் மம்முட்டி சார் பேர் சொன்னீங்க. இவர் பேர் அண்ணாமலையா? அண்ணாமலைக்கு யாராவது வராங்கிறாங்க இவர் தனுஷ் என்ட்ரி ஆகிறப்போ. இல்லை, இதில் இன்னும் பேர் சொல்லலை சார். அவங்க சொல்கிறது அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்கிறாங்க சார். உண்மை கதை நீங்கள் அமரன் எடுத்தீங்க. இந்த படம் கூட இந்த 2015 நடந்த ஒரு உண்மை சம்பவமாக தெரியுது. நாங்கள் வெளிப்படையாக சொல்லலை, ட்ரெய்லரில் தெரியுது. இந்த உண்மை சம்பவங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதையாக இருக்கும். அது சினிமாவில் எடுக்கக்கூடிய சவால் என்ன? அப்புறம் இதுதான் தனுஷாருடைய லைஃப்லேயே பெரிய பட்ஜெட்டில் உருவாகிருக்காங்க. இந்த கதைக்கு ஏன் அவ்வளோ பெரிய பட்ஜெட்? இல்லை சார், இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் இந்த உண்மை சம்பவங்கள் பற்றி நீங்கள் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஐ திங்க் எல்லா கதையும் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸுமே தே இன்ஸ்பயர் ஐடியாஸ் தே கெட் இன்ஸ்பயர்ட் ஃபார் ஐடியாஸ் ஃபார் கான்செப்ட்ஸ் ஃப்ரம் டெய்லி லைஃப், இல்லை அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், இல்லை அவங்க ஃப்ரெண்டு வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். ஸோ என்ன ஜானரில் நம்ம படம் பண்ண நினைக்கிறோங்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறேன் நான். ஸோ போன படம் ஒரு பயோகிராஃபிக்கல் பிக்சர், ஒரு மிலிட்ரி பேசிஸில் பண்ண ஒரு படம். அது ஒரு ஆர்மி சோல்ஜர், ஒரு ஆர்மி மேஜருடைய வாழ்க்கை படமாக வந்தது. அது இப்போ பண்ணுறது அதுக்குன்னு சில தன்மைகள் இருக்குது. பட் எந்த படமாக இருந்தாலும் வெறும் அந்த உண்மை சம்பவத்தை மட்டுமே எடுத்து நம்ம படம் பண்ணோம்னா அது அதுக்கு ஸ்க்ரீன் பிளேன்னு ஒன்று ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே டிசைட்ஸ் எவ்ரி திங். கற்பனை கதையாக இருந்தாலும் உண்மை கதையாக இருந்தாலும் ஐ திங்க் அதுதான் தட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ் ஃபார் த ரிசல்ட் சார்.